இப்போது பழங்கள் சாப்பிட்டா சுகர் வருமா வராதா? அதிகமாகுமா? சர்க்கரை வியாதி உள்ளவங்க பழங்கள சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இப்போ பழங்கள சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வராது. எதனால் சர்க்கரை வியாதி வருதுன்னா, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, உப்பெல்லாம் கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு கொண்டே நீங்கள் பழங்கள சாப்பிட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இருக்குல்ல, இது மோசமானது. தீங்கு தரக்கூடியது. கெடுதல், கெட்ட உணவுகள். அப்போ கெட்ட உணவுகள சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறு நிறைய சோறு சாப்பிட்டு ஒரு பழம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பழம் என்பது ஒரு நல்ல தண்ணீல ஒரு சாக்கடைய கலந்தா எப்படி இருக்கும்? நல்ல தண்ணி அப்போ உடனே தண்ணி குடிக்கிறதே தப்புன்னு சொல்லுவீங்களா? தப்பு தண்ணீல இல்ல. அந்த நீங்க தண்ணீல கலந்தீங்களா சாக்கடை அதான். அப்போ நீங்க சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு, சப்பாத்தி, பூரி, பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு, வாழைப்பழம் சாப்பிட்றீங்க, மாம்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா, உடனே உங்களுக்கு சுகர் அதிகமாகுது அப்படின்னா, அது பழத்தில இல்ல காரணம். பழத்தினாலேயோ காரணம் கிடையாது. நீங்க சாப்பிட்டீங்கள்ல, அந்த அரிசி உணவு, பிரியாணி உணவு, சோறு இதுதான் காரணம். இதுதான் ஒரு ஒரு நல்ல விஷயத்தையும் கெடுத்து விட்டுரும். அதனால் நோய்களுக்கு காரணமே இந்த உணவுகள் தான். இந்த உணவுகளை தவிர்த்துவிட்டு அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், உப்பு, தேன் இதெல்லாம் நோய்களுக்கு காரணமான உணவுகள். இந்த உணவுகளை முற்றிலும் தவிர்த்துவிட்டு நீங்கள் பழங்களை சாப்பிட்டால் உங்களுக்கு சுகர் ஏறாது, சுகர் வராது. சுகர் வராது. சர்க்கரை நோய் என்பது வராது, குணமடையும் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் சோறு சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிட்டீங்கன்னா, சோறு சாப்பிட்டு பழம் சாப்பிட்லனாலும் சுகர் வந்துடும். கோதுமை சாப்பிட்டுட்டு, பிரியாணி சாப்பிட்டுட்டு, மைதா இது போன்ற உணவுகளை சாப்பிட்டு கொண்டு நீங்கள் பழம் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடவில்லை என்றாலும் சரி, சர்க்கரை நோய் அதிகமாகும். வந்தவங்களுக்கு அது அதிகமாகும். அதனால் இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு நான் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறேனோ, அதையெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் பழங்களை சாப்பிடுங்கள், காய்கறிகளை சாப்பிடுங்கள். உங்களுக்கு சுகர் சரியாகிவிடும் என்பதுதான் எனது அனுபவ உண்மை.